பழைய தரவுகளை வைத்துக்கொண்டு அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைவு என அண்ணாமலை குற்றம் சாட்டி வருவதாக கூறியுள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்களின் நலன் சார்ந்து அண்ணாமலை கருத்து தெரிவித்திருந்தால் அது ஏற்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை நம்முடைய அரசு பள்ளியில் சேர்த்துருக்கோம். அவர் சொன்ன மாதிரி இன்னும் யூடைஸ் ரிப்போர்ட்டில் அது இன்னும் அப்டேட் ஆகலை. ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எங்கேயுமே அப்டேட் ஆகலை. ஸோ அவர் பழைய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு. மற்றொன்று, அரசு பள்ளி அப்படிங்கிறது வரும்பொழுது இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு நடத்தக்கூடாது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தனியார் பள்ளிகள் என்பது என்னதான் அது ஒரு கல்வி சார்ந்து ஒரு அறிவை புகட்டுகிறார்கள் சொன்னாலும் அவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கக்கூடியது தான், தப்பு கிடையாது அதனால. ஆனால் நம்ம அரசு பள்ளி என்பது நமக்கான ஒரு சேவை வழங்கக்கூடிய வெறும் 4 புள்ள தான் சார் ஊரில் இருக்கனால அந்த 4 பிள்ளைக்கு ஒரு கட்டடம் கட்டுவோம், அந்த 4 பிள்ளைக்கு ஒரு டீச்சர் வைப்போம், அந்த 4 பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துவோம். அரசு பள்ளிக்கு மட்டும் இது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் என்று சொன்னால் அந்த நலம் சார்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவோம். பழங்குடியினர் என்று சொன்னால் அந்த மலை ஏறி போய் அங்கே ஒரு ஸ்கூலை வச்சு அந்த பழங்குடியின் மக்களை கொண்டு வந்து நாங்கள் வந்து கல்வி அறிவை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே அடர்த்தியாக இருக்கிறாங்க அங்கே போய் நம்ம ஸ்கூல் நடத்தினா நமக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு வருமானம் இருக்குமே என்று நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறது எந்த அரசாங்கமாகவே இருந்தாலும் சரி. இது வந்து சேவை மனப்பான்மை செய்யக்கூடியதா. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வைத்துக் கொண்டு தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நாங்கள் 4 லட்சம் பேருக்கு நாங்கள் சேர்த்திருக்கிறோம். ஸோ அது சார்ந்து அவரும் அதை உணர வேண்டும். இல்லை, இது அரசியல் பார்க்காம நான் மாணவ செல்வங்களுடைய நலனோடு அக்கறையோடு தான் நான் சொல்லியிருக்கேன் என்று சொன்னார்கள் அந்த கருத்தும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது சார்ந்து என்னென்ன செய்ய முடியும் அதை கண்டிப்பாக